பயப்படாதே. திரும்ப திரும்ப நான் உனக்கு போதித்து நடக்கும் பயப்படாதே. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. பழுகி பெருகிடுவா, பழுகி பெருகிடு. தேசத்தில் தேசத்தில் பழுகி பெருகிடுவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை. இது தீர்க்க தரிசனம் காட்டுவே. பயப்பட சபைக்கு தீர்க்க தரிசனம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள். எதிரிகள் எல்லாம் உன் சார்பில். உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள். சமாதானம் செய்வார்கள், சமாதானம் செய்வார்கள். உன்னோடு உன்னோடு சமாதானம் செய்வார்கள். ஆமென். நான் உனக்கு போதித்து எல்லாரும் பாடணும். நாள்தோறும் காட்டுவே. பயப்படா. யாரும் சும்மா இருக்க கூடாது. நான் உனக்கு போதித்து நடக்கும் வல்லமை 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 வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 27 சங்கீதம் 11 வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு உமது வழியை எனக்கு போதியும். என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். திருச்சபை மக்கள் எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சபையில் சொல்கிற ஒரு காரியம், திருச்சபைக்கு உள்ளே தேவை உபதேசமும் போதனைகளும். திருச்சபையை தாண்டி வெளியில் இருக்கிற மக்களுக்கு தேவை சுவிசேஷம். திரும்பவும் சொல்கிறேன், சபையை தாண்டி திருச்சபையை தாண்டி வெளியில் இருக்கிற மக்களுக்கு தேவை சுவிசேஷம். சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை உபதேசம், போதகம், டீச்சிங். நல்ல விலைக்குங்க. இந்த போதக சிக்ஷையே ஜீவ வலி என்று வேதம் சொல்லுகிறது. சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், பிளஸ்டு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தன்னை போதனைக்கும் உபதேசத்துக்கும் அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் போதனைகள் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். அவசியம். நீங்கள் நீதிமொழிகளில் அடிக்கடி படிக்கணும். என் மகனே, உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாது. 3 அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா, என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. எல்லாம் கவனிங்க, கவனமா கேட்கணும். என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை
காக்க கடவது. திருச்சபையை விட்டு சபையை விட்டு வெளியில போயிட்டா நீங்க ஒரு சாதாரண மனிதர்களாய் மாறிவிடக்கூடாது. சபைக்குள்ளே நடக்கிற ஒரு மோசமான காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற மோசமான சுபாவம், சபைக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்தவான்களாகவும் சபைக்குள்ளே இருக்கும்போது தூதர்களாகவும் சபையை விட்டு வெளியே வந்துவிட்டால் தனக்கும் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாகவும் தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பிரதர் வேதத்தின்படி எல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? சபை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையே இதுதாங்க. சபையினுடைய பெருக்கத்துக்கு மிகப்பெரிய தடையே என்னன்னு சொன்னால், சபைக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவருடைய நுகத்தையும் அவருடைய சுமையையும் நீங்கள் தோள் மேல் வைத்திருக்கிறபடியினால் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்திலே இருந்தாலும் பிரயாணத்திலே இருந்தாலும் 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் பழகிட்டு இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். கவனமாக கேட்கணும், நல்ல கவனிங்க. முதல் ஆராதனையில் உற்சாகமாக இருக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். என் மகனே போதகத்தை மறவாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள போதகம், ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ சத்தம் கேட்டு பழகுகிற தேவ பிள்ளைகள். நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு மீட்டிங் புறப்படுறதுக்கு முன்னாடி பல நாட்கள் என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். கர்த்தருடைய செய்திகளை உட்கார்ந்து பல மணி நேரங்கள் ஆயத்தப்படுகிறேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த இடங்களில் போகும்போது நான் ஆயத்தம் பண்ணினவைகளை பேசவே முடியாது. கர்த்தர் பேச அனுமதிக்கவும் மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, அவர்கள் திராணிக்கு தக்கதாய், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாய் அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு என்ன செய்தாராம்? வசனத்தை சொன்னார். வசனத்தை சொன்னார். வசனத்தை கேட்கிற காதுகள் பாக்கியமுள்ளவைகள். எரேமியா கிட்ட சொல்றார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் எங்க வருது? வசனத்தை கேட்கறதுனால, வசனத்தை உணர்கிறதுனால, வசனத்தை இருதயத்தில் வைக்கிறதுனால அதிகாரம் வருகிறது, தேவ பிரசன்னம் வருகிறது. மை வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் ஃபயர். அது ஒரு நெருப்பு. எரேமியா 23:29 சொல்லுது. எரேமியா 23:23 சொல்லுது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா, தூரத்துக்கு தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் அலையாய் 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 இந்த ஆலயத்துக்குள்ள நடமாடிக்கிட்டே இருக்கும். ஒரு வியாதிஸ்தன் உள்ள வரும்போது இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். மூளை மூட்டெல்லாம் பாயும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ரேடியோவை ஆன் பண்ணும்போது எப்படி ஸ்டேஷன் கரெக்டாக வச்ச உடனே அந்த அலையில் எப்படி வார்த்தைகள் வருது, ஸ்டேஷனில் அனுப்பப்படுகிற வார்த்தைகள் மேலே போயிட்டு உங்கள் ரேடியோவுக்குள்ள எப்படி வருது? அது உண்மையானால்
இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள், அறிக்கையிடுகிற வார்த்தைகள், போதனைகள், உபதேசங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அலையலையாய் அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தாவீது கர்த்தரால் போதிக்கப்பட்டார், தவறு செய்தார்தான். ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவராய் தன்னை அலங்கரித்து விட்டார். அல்லேலூயா. எதிரிகள் மத்தியில் கர்த்தர் தாவீதை நேர்த்தியாய் நடத்தினார். சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை இந்த ஆராதனையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் யாராவது 6 மாதங்கள் நான் பைபிளே படிக்கல பிரதர், 6 மாதங்கள் நான் ஜெபிக்கவே இல்லை பிரதர், 6 மாதங்கள் ஏனோ தானோ என்று ஓடிட்டேன், என்னுடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை எல்லாம் செய்து இஷ்டம் போல நடமாடிட்டேன், ஒரு செத்த பிரேதத்தை போல இருக்கிறேன், எனக்கு கைகள் கால்கள் சரீரம் எனக்கு சரியான முறையில் நல்லா இல்லை, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன். ஆரம்பத்தில் சபைக்குள்ள வரும்போது நான் இருந்த சுவாபம் இன்னைக்கு இல்லை பிரதர். ஆரம்பத்தில் சபைக்குள்ள வரும்போது எனக்கு இருந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லை பிரதர். நான் ரொம்ப வீணாயிட்டேன், மனுஷர்களுடைய பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டேன். அல்லேலூயா. சத்தம் அல்ல, சத்தம் அல்ல. கவனிங்க, நம்முடைய சுவாபங்கள் எப்படி இருக்கு, நம்முடைய நடத்தை எப்படி இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. 6 மாதங்களை அலசுங்க. 6 மாதங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தினுச்சா, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தோமா, கர்த்தர் கொடுத்த காரியங்களில் கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா, கர்த்தருடைய செயல்கள் நமக்குள்ள வெளிப்பட்டுச்சா, ஒரு ஆத்துமாவை தேவனுக்கு நேரம் நடத்தணுமா, சபைக்கு உண்மையா இருந்தோமா, போதகருக்கு உண்மையா இருந்தோமா, ஆலயத்துக்கு யாரையாவது அழைத்து வந்தோமா, ஆத்துமா பாரம் நமக்கு இருந்துச்சா, மன்றாட்டு இருந்துச்சா, கண்ணீர் இருந்துச்சா, ஜெபம் இருந்துச்சா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நல்ல விளைக்குங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு உங்களை ஒரு பிரயோஜனமான கருவியா கர்த்தர் மாத்தணும்னு விரும்புறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவரை போதித்து நீ நடக்க வேண்டிய, இன்னையிலிருந்துங்க உங்க நட வேற மாதிரி மாறும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நட மகனே. எனக்கெல்லாம் ஒரு ஆளை ஒரு நிமிஷம் பார்த்தா போதும், ஆவியானவர் ஐடென்டிஃபிகேஷனே கொடுத்துருவார். ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23, 24, 29 வரைக்கும் பாருங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். அம்மா எல்லாரும் கவனமா இருக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? செவி கொடுத்து கர்த்தர் பேசுறார் உங்களோட. இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியா வச்சுக்கோங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். கிளாஸ் டீச்சர் மட்டும் கவனின்னு சொல்றது இல்ல, ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றார், கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? நல்லா கவனிக்கிறீங்களா? ஏங்க, ஒருத்தன் போய் வயல்ல உழுகிறவன் விதைக்கிறதுக்காக டெய்லியா போய் உழுகிறான். டெய்லி உழுகிறானம்மா?
பேசுங்க, பேசுனாதான் தூக்கம் வராது. டெய்லி உழுகிறானா? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது. டெய்லி போய் வயலை பரம்படிச்சிட்டு இருக்கானா? இல்ல, கர்த்தர் பேசுறாரு உங்களோட. அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ. என்ன அருமையான தேவன்க. அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. அவனுடைய தேவன். இங்க பாருங்க, என்னுடைய தேவன் சொல்லுங்க. என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதித்து எனக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நமக்கு உணர்த்தப்படணும். வாசல்ல நின்று ஒரு ஜெபம் பண்ணணும். அந்த வீடு பாத்திரமான்னு பார்க்கணும். பாத்திரம் இல்லைன்னா அந்த சமாதானம் உங்ககிட்டே வந்துடும். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன பண்றாரா? உணர்த்துகிறார். உணர்த்துகிற கர்த்தர் வயலை உழுது பரம்படிச்சு நல்ல நிலத்தை பரப்பி சீரகம், அப்புறம் என்னது, உளுந்து, கோதுமை, கம்பு அதெல்லாம் விதைக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு அழகா போதிக்கிறார். நான் பல நேரங்களில் நினைச்சிருப்பேன், எப்படி மனுஷனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கர்த்தர். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாருங்க? கர்த்தர். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். தொடர்ந்து பாருங்க. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்று விடப்படுகிறது. சீரகத்தின் மேலே வண்டியின் உருளை சுற்றவிடப்படுகிறதில்லை. உளுந்து கோலினால், உளுந்தை எப்படி அடிக்கணும்? கோலினால் அடிக்கணும். சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். சீரகத்தை நல்ல விளக்கமாத்தால் அடிக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மிலாற்றினாலும் அது என்ன செய்யப்படுமா? அடிக்கப்படும். அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியமும் இடிக்கப்படும். என்ன அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அப்பத்துக்கு டெய் நல்ல இட்லி உடனே வந்துருதா, தோசை உடனே வந்துருதா? ஏன் இப்படி கொடூரமா முகத்தை வச்சு பார்க்குறீங்க? இட்லி உடனே வந்துருதா, தோசை உடனே வந்துருதா? அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போர் அடிக்கிறதில்லை. இடியப்ப மாவு எப்படி இருக்குது? அதை என்ன பண்ணணும்? முன்னாடியே பச்சரிசியை ஊற வச்சு என்ன பண்ணுவீங்க? இடிப்பீங்களா? அப்பெல்லாம் இடிக்கிறது. இப்பத்தானே மிக்சியை போட்டு அரைக்கிறீங்க. இடிக்கணும். அப்பத்துக்கு தானியம் என்ன பண்ணணும்? இடிக்கப்படும். சில இடியெல்லாம் விழுந்தா தான் அப்பமா மாறும். சத்தம் இல்லையே, அட்டி வச்சாதான் அது அப்பமா மாறும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. ஒரு தானியத்தை விதைக்கிறது எப்படி, உழுகிறது எப்படி, அதை அறுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி உரலையா சொல்லுங்க. என் தெய்வத்தை போல ஆலோசனை கொடுக்க யாருமே கிடையாது. ஆலோசனையில் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியம், செயலில். சேனைகளின் கர்த்தராலே ஒரு காரியம் நடக்கிறத வசன அறிவு, மன்றாட்டின் அபிஷேகம், ஜபத்தில் விழுந்து கிடக்கும்போது அவர் சத்தம் நித்தம் கேட்டு பழகிறவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தராலே, தீர்க்கமா சொல்றேன், ஒவ்வொரு காரியமும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது.
அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதுகிறான், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். விசுவாசிகள் கொஞ்சம் கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை யாரால மோசம் போயிடக்கூடாது சொல்லுங்கம்மா. நிறைய பேர் 3ஆம் வனத்தில் இருக்கிறாங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி, இது ரொம்ப டேஞ்சர், வெரி டேஞ்சர். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பைபிளை படிக்கணுங்க, பைபிளை நல்லா படிக்கணும், மணிக்கணக்காக படிக்கணும். சும்மா ஆர்டிஃபிஷியல் லைஃப் வாழக்கூடாது. வேதத்தை திறந்து வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவசிக்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா. யாரால மோசம் போயிடக்கூடாது? பிசாசு. பிசாசு என்ன மோசம் போக்கிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், வெளிப்படுத்தல் 12:12 படிக்கிறோம், அவன் மோசம் போக்குகிற பிசாசு. யார? உலகம் அனைத்தையும். வேத வாக்கியம் சொல்லுது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். தெரிஞ்சு ஏன் மாட்டிக்கிறீங்க? இதை சாத்தானுடையதுன்னு தெரிஞ்சு ஏன் மாட்டிக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனைகள் பிரயோஜனமானவைகள். பிரைஸ் தி லார்ட். சத்துருகிட்ட இருந்து நீங்க வெளியில வரணும். இதுவரைக்கும் நீங்க அடிமைப்பட்டு கிடந்த பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து வெளியில வரணும். சாகடிச்சிருவாங்க, சாகடிச்சிருவான். போன வாரம் 15 நாளைக்கு முன்னாடி இருந்தவன் இன்னைக்கு இல்லை. முந்தா நாள் பர்த்டே கொண்டாடினவன் அடுத்த நாள் இல்லை உயிரோட. ரொம்ப கேர்ஃபுல். உயிர் போயிட்டே இருக்குங்க, உயிர் போயிட்டே இருக்கு. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசனுடைய தந்திரங்களை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சூனேமியாளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு வேணும். சூனேமியால் யாரு? சூனேம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சூனேமியால் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா. 2 ராஜாக்கள் 4:10-11 நினைக்கிறேன். நீங்கள் படிச்சீங்கன்னா கரெக்டாப்பா. மேலே போயிருங்க, மேலே போயிருங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனமா 8வது வசனம் படிக்க வேண்டாம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. யாருங்க கனம் பொருந்தியனா? என்ன, அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷி. அந்த ஸ்திரீ எலிசாவை போஜனம் பண்ண என்ன செய்தால்? வருந்தி கேட்டுக்கொண்டால். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். கவனிங்க, இந்த சூனேமியால், சூனேம் ஊர் பேரும் சூனேம், இந்த அம்மா பேரு என்னது? சூனேமியால். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூனேம். நல்ல கவனிங்க, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இஸ் a holy man of God. சூனேமியாளுடைய அறிவு நமக்கு தேவை. நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் எப்படிப்பட்டவர்? நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய ஊழியக்காரன் பரிசுத்தவான். இஸ் a holy man. அவளுக்குள்ள அந்த அறிவு இருந்துச்சு, வெளிப்பாடு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஓநாய்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள
கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். எங்க திரும்பினாலும் இன்னைக்கு வேஷம். அடுத்த வசனத்தை பாருங்க. அது ஆச்சரியம் அல்ல அம்மா, இதெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியம் இல்லம்மா. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. It look like a flash of lightning. வெளிச்சம் மாதிரி நடிப்பான். அவன் வெளிச்சம் கிடையாது, வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தமா ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் ரச சாப்பாடு தான். மாசத்தினுடைய கடைசி ஞாயிறு, செரிமானம் கரெக்டாக இருக்கும். சங்கீதம் 84:4-5 வசனங்கள் பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க பாருங்க, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் மட்டும் இல்ல, பாசமாயிருக்கிறவர்கள், சபையில நேசமாயிருக்கிறவர்கள், சபையில உண்மையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உதடுகள்ல எப்ப பார்த்தாலும் என்ன வந்துகிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திரம் 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 வந்துச்சுன்னா, நீங்க தொழில் செய்கிற இடத்துல ஆத்திரப்பட வைக்கிற மாதிரி சில கஸ்டமர் வருவான். 2 ஸ்தோத்திரம் போட்டுட்டீங்கன்னா அவன் பின்னாடி இருக்க ஆவி எல்லாம் ஓடிடும். சத்தம் அல்லையே, அல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துறதுக்குன்னே பிசாசு 10 பேரை அனுப்புவான். ஆனால் நீங்கள் போடுற ஸ்தோத்திரம் இருக்குதே, அது எல்லாருடைய திட்டங்களையும் ஒட்டச்சு எறியும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேத வாக்கியம் சொல்லுது, ஆண்டவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். உங்களுக்காக 21 நாட்கள் உபவாசம். ஏதாவது ஒரு நேரம் உணவை வெறுத்து நல்ல ஜெபத்தில் நல்ல வாய்ப்பு. பகலில் கலந்து கொள்ள முடியலனாலும் சாயந்தரத்தில் குடும்ப ஆசீர்வாதம், சாயந்தரத்தில் பைபிள் ஸ்டடி, இங்கே வந்து ஒரு மணி நேரம் தேவாலயத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதல்ல நான் சொன்னேன், உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிறைய பேர் சொல்வாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கு போறேனா வர்றேனா, யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் பிரதர். இதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபெல்லோஷிப். நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. சபைக்குள்ளே எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், சபையில் எல்லாரோடையும் பேசணும். சில பேர் தெரியாத மாதிரி போவான், கையை பிடிச்சி இழுத்து பிரைஸ்லாட் சொல்லணும், வெக்கப்பட்டு போயிடுவாங்க. சத்தம் வரலையே. கரக்கமாக இருக்குதோ? ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. உங்க பார்வைக்கு சில விஷயம்லாம் நல்லதாக தெரியும், ஆனால் ரொம்ப டேஞ்சர். ஒவ்வொரு நாளும் காலையில் பலிபீடத்தில் போய் 3 மணிக்கெல்லாம் காலையில் போய் நின்று கேட்கணும், எஸ்ஸப்பா இன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன போதிக்க போகிறீங்க, இன்றைக்கி நான் எந்த வழியில் நடக்கணும், இன்றைக்கி நீங்கள் என்னை குறித்து என்ன செய்ய விரும்புகிறீங்க, இன்றைக்கி நான் யாரை சந்திக்கணும், இன்றைக்கி எனக்கு ஒரு ஆத்துமாவை தருவீங்களா, நான் தேவனுடைய சபையில் எப்படி நடக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி நடக்கணும், என் வீட்டில் எப்படி நடக்கணும், நான் பார்க்குற மனிதர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும், என் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கணும், என் மனைவியிட்ட எப்படி நடந்துக்கணும். ஆவியானவரே என்னை கைட் பண்ணுங்க. லார்ட் கைட் மீ அண்ட் லீட் மீ. என்னை நடத்துங்கப்பா. அப்படியே நடத்துவாருங்க, அழகாக நடத்துவார். நீங்கள் போகிற பாதையில் ஒரு சத்தம் கேட்கும், நீங்கள் வழியில் நடக்கும்போது இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு விருத்த சேதனம் உள்ள காதுகள் வேணும்.
என்ன காது வேணும்? ஆமாம், ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்டு பழகினவனோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். ஐ ஆம் த வே. ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. சரி, இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட காரியம் எப்படி கேட்டீங்களோ ஏசப்பாவுக்கு உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய வழி, உங்களை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நாளையிலேருந்து உபவாசிக்க போகிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் நடக்கணும்? உபவாச ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு, அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் உங்களுக்கு தடைகள் எல்லாம் மாறிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன், வழிகள் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஈரான் அது என்ன தீவு, கடலில் ஒரு பாதையை அடைச்சி வச்சிருக்கிறானே, ஹார்முஸ்ங்கிற ஒரு இடத்த கேட்டு போட்டு வச்சிருக்கிறான்ல. ஒரு நாட்டுக்காரனும் உள்ளே வர முடியல. ஒரு நாட்டுக்காரனும் யுத்தத்தை நிறுத்து, திறப்ப, எங்களோட உடன்படிக்கை பண்ணு, திறப்ப. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணுங்க, வழிகளை திறப்பார், வழிகளை திறப்பார். அல்லேலூயா. நம்முடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தயவு செய்து நல்ல கவனிங்க. நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அங்கே நீ எரேமியா தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோட நேரடியா பேசுறாருங்க. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்க. அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ராத்திரி போய் டபக்குன்னு பெட்டில் படுக்காதீங்க. காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது. இன்னும் சத்தமே வரல. கொஞ்சம் சத்தமாக தான் ஆமே நிலையிலையா சொல்ல. நான் இங்கே இருக்க யார்கிட்டையாவது கேட்குறேன், எனக்கு தெரியல, கேட்குறேன். நைட்டு படுத்துட்டு காலைல எந்திரிக்கிறது கேரண்டி இருக்கா? நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நான் சொல்லியிருக்கேன், கேரண்டி இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். நம்ம வழிகளை சரி பண்ணணுங்க. பெட்டுக்கு போகும்போது கண்ணீரினால் நனைத்தான் தாவீது. என் படுக்கையை நான் எதனால் நினைக்கிறேன்? கண்ணீரினால். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியம் இருந்தாலும் என்னை தயவா மன்னிங்க. ஏன்னா ராத்திரி படுத்து காலையில் எந்திரிக்கிறது தெரியாது, ஆன்னு தூங்குவீங்க. கொசு உள்ளே போகாமல் பாதுகாக்கிறதும் கர்த்தர் தான். காக்ரோச்சு உள்ளே போகாமல் பாதுகாக்கிறதும் கர்த்தர் தான். பள்ளி உள்ளே போகாமல் பாதுகாக்கிறதும் கர்த்தர் தான். நினச்சாலே பயமாக தான் இருக்குது. முதல்ல மாதிரி வாயை திறந்து தூங்குகிற ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். கொரட்டை விட்டால் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற அனுபவம் மாதிரி இருக்கும். அது விதவிதமாக கொரட்டை விடுவாங்க சில பேர், மாற்றி மாற்றி. ஒருவேளை சிங்கம் புலி வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளை என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே நான் என்ன செய்ய பண்ணுவேன்? குடியிருக்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை விலக்கி காத்துக்கொள்வார். உங்க எல்லார்ட்டையும் நான் பேசுறேன், இதை பிரசங்கமா நினைக்காதீங்க, இது ஒரு வாழ்க்கை பாடமா நினைங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இதை ஒரு பிரசங்கமா பார்க்காதீங்க, இதை என்னவா பாருங்க, இது எனக்கு ஒரு வாழ்க்கை பாடம். கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று என்ன செய்வாருங்க? விலக்கி காத்துக்கொள்வார். நல்ல கவனிங்க, நம்முடைய வழிகளை மட்டும் சீர்தூக்கி பாதுகாத்துட்டா அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், என்னாகமம் 22:31 பிழையாம் அவனுடைய வழிகள் எல்லாம் தெரியும். பாலாக்கு அனுப்புவான், போன பாலாக்கு அனுப்புவான், இஸ்ரவேலுக்கு எதிராக நீ என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு. இந்த பிழையாம் கத்தட்ட போவான், கத்த சொல்வார் நீ போகாத. கத்தர் என்ன சொல்வார்? நீ போகாத. திரும்ப மந்திரிகளை அனுப்புவான், திரும்பி போகாதேம்பார். திரும்ப கத்தர்பார் போகாதேம்பார். ஆனாலும் பிழையாமுடைய வழிகள் என்ன ஆயிடுச்சு? போய் தொலைன்னு கத்தர் சொல்வார். கழுதை என்ன பண்ணும்? செவுத்தா வச்சு நக்கும். யார? பிழையாம போட்டு கழுதையை அடின்னு அடிப்பான். அப்போ அந்த கழுதை வாயை யார் திறந்து விட்டா? கர்த்தர் திறந்து விட்டு அது அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த கழுதை தலை எப்படி திருப்பி, பிழையாமே இவ்வளவு நாள் உன்னை சுமந்திருக்கிறேனே, என்னைக்காவது உன்னை செவுத்தா வச்சு நச்சிருக்கிறேனா? இன்னைக்கு உன்னை நக்க வேண்டிய விஷயம் என்ன? நீ கர்த்தருக்கு எதிராக நிற்கிற. உன் வழிகளை சீர்படுத்து, உன்னுடைய கிரியைகளை சீர்படுத்து, உன்னுடைய எண்ணங்களை சீர்படுத்து, உன்னுடைய சுபாவங்களை சீர்படுத்து, உன்னுடைய ஒவ்வொரு காரிய வாழ்க்கையை நீ என்ன பண்ணு? சீர்படுத்து. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேகமாக போவ முடிக்க போகிறேன். அடுத்த காரியம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே பாருங்க, ஞானி எழுதுறான். நீதிமொழிகள் 16:7 வசனத்தை பாருங்க. 16:7 ஒருவனுடைய வழிகள் ஞானிகளின் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீங்க மட்டும் ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, உங்க சத்துருக்கள் எல்லாம் உங்க பக்கத்தில் வந்துருவாங்க, வந்து உங்க காலே விழுந்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்கெல்லாம் எப்படி வந்துடும்? நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாத மாமா, ரட்சிக்கப்படாத சித்தப்பா, ரட்சிக்கப்படாமல் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு புரணி பேசுகிற கிளவி எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்துடும். எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு அறிக்கை பண்ணும். கையை உயர்த்தி ஆமேன், சத்தமாக ஆமேன். அடுத்து முக்கியமான ஒரு காரியம், எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 12:16 அப்புறம் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். நல்ல கவனிங்க. ஆலயத்துக்கு வர்றீங்கல்ல, உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, இங்க ஜெபிக்கிறவங்களை பாருங்க, இங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவங்களை பாருங்க. அந்த ஜனங்களுடைய வழியை நீங்கள் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. இந்த அக்கா எப்படி நல்லா இருக்காங்க, இவங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது, அவங்க ஆத்தும ஆதாயம் பண்ணுறாங்க, அவங்க டெய்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு நாள் சந்தைப்பேட்டை போகிறாங்க, ஒரு நாள் அன்னமால்புரம் போகிறாங்க, ஒரு நாள் அன்னச்சத்திரம் போகிறாங்க, ஒரு நாள் அரிமளம் போகிறாங்க, ஒரு நாள் பொன்னமராதி போகிறாங்க. கிடைக்கிற நேரத்தெல்லாம் ஆத்துமா 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 ஆத்துமான்னு அலையிறாங்க. ஜனங்களை கர்த்தருக்கு நேரம் திருப்புறாங்க. இந்த ஜனங்களுடைய வழிகளை நம்ம கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே என்ன பண்ண மாட்டோம்? அதுதானே இன்னைக்கு சபையினுடைய நிலைமை இருக்கு.
அதுதானே இன்னைக்கு. எப்பா தம்பி அந்த வழியை போகாதப்பா, அது நல்லதில்லைப்பான்னு சொன்னால் அப்படித்தான் போவோம். போய் சாவு சாவு மகனே. அல்லேலூயா. நான் ஆண்டவரை மதிக்க மாட்டேன், வசனத்தை மதிக்க மாட்டேன், போதனையை கேட்க மாட்டேன், ஐயோ என் போதகருடைய பேச்சை மதிக்கலைன்னு ஒரு நாள் கதறி கதறி அழுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏதோ சாபம் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க, வசனம் அப்படி தான் சொல்லுது. பூர்வ பாதைகள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து எது நல்ல வழி, எது குட் சர்ச், எது நல்ல ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் போய் பொண்ணு எடுப்போம், அந்த ஃபேமிலியில் போய் மாப்பிள்ளை எடுப்போம், எது நல்ல வழி, எது நல்ல வழி என்று கேட்டு அங்கே பார்த்து அதில் என்ன பண்ணுங்க, நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன வருங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்டும் ஒருத்தன் உணர்வே அடையலேன்னு வைங்க, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். எப்படிங்க எப்படிங்க? எங்கள் பள்ளங்கடைக்கு பார்த்துப்போ, அப்படித்தான் போவேன். விழு. எதில் விழு? பள்ளத்தில் விழு. பிரைஸ் தி லார்ட். வேகமாக போவோம், நேரம் இல்லை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? செவ்வைப்படுத்துவார். என்ன பண்ணணும்? நடக்கிற பாதையெல்லாம், ஒரு காரை ஓட்டுறோம், காரை ஓட்டும் போதே கர்த்தர் என் முன்னே போகிறார், இஸ்ரவேலின் தேவன் என் பின்னே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். வழிகளில் எல்லாம் நீ என்ன செய், அவரை என்ன பண்ண நினைச்சுக்க. ஏம்மா ஸ்கூலுக்கு போறியா, சைக்கிளில் போறியா, நீ போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ, ஏசப்பா கூடவே வருவார். அவரை நினச்சிக்கிட்டே போ. வகுப்பறையில் டீச்சர் பாடம் நடத்தும் போது உனக்கு புரியலையா, ஒரு சின்ன ஜோமன்னு, ஏசப்பா டீச்சர் நடத்துறதெல்லாம் எனக்கு விளங்கணும் அப்படின்னு சொல்லு. கர்த்தர் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார். உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன பண்ண. அந்த நாளை முடிக்கும் போது என்ன பண்ணு, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அம்மா காலையில் அந்த ஜெபம், ராத்திரி படுக்கும்போது வழிகளை சிந்தித்து பார்க்கணும். பெட்டில் போய் உட்காடுறீங்கல்ல, எல்லாரும் படுத்துட்டாலும் நீங்கள் உட்காந்து காலையிலேருந்து நான் என்ன செஞ்சேன், எங்கெங்கே போனேன், யாருக்கு விரோதமாவது நான் பேசினேன்னா, என்ன பாவமாவது செஞ்சனா, வாயினால் ஏதாவது பண்ணனா, சத்தமா ஆமேன், சத்தமா ஒரு அல்லேலூயா. இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்கள் தூக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். செத்தாலும் கவலை இல்லை, யார் மடியில் போய் இருப்போம், கர்த்தர் மடியில் போய் இருப்போம். தயவு செய்து ராத்திரி படுக்கும்போது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நீதிமொழி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதா, செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். ஏசப்பாவுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. யாருடைய பாதை? நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குது? செம்ம செம்ம செம்ம. நம்ம ஆட்கள் சொல்றாங்களா, எப்படிரா இருந்துச்சு? செம்ம. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கிறது? செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை என்ன பண்ணுகிறீர்? செவ்வைப்படுத்துகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதான், கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் இப்போ திருப்பி சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்துட்டேன். நம்முடைய வாழ்க்கையை 100% அப்படியே கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். பவுல் சொல்வார் பாருங்க, எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் சொல்லாதபடிக்கு
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்து எனக்கு நியமித்திருக்கிற பந்தயத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு அவர் கிருபை செய்கிறவர். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஒரு பிரேக். பக்கத்தில் முகத்துக்கு முகம் பார்த்து, அம்மா இந்த ஆராதனையில் பிரயோஜனமாக நிறைய பேசிக்கிட்டு இருக்காருமா, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார்மா அப்படி சொல்லிருங்க. ஆண்கள் பாருங்க, அந்த வாயை திறக்கவே இல்லை ஆண்கள். பக்கத்தில் பார்த்து பேசுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் என்ன பண்ணுவா? இன்னமும் சண்டைக்காரவங்க மாதிரி தான் ஆம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி 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 மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. முதல்ல நடத்தி, அடுத்தது திருப்தியாக்கி. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அடுத்தது நினமுள்ளதாக்கி. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதான் கிளைமேக்ஸ். அவருடைய வழிகளில் நடந்தா டெய்லி நான் அருமையாக சொல்ல, ஆண்டவரே 62 வயசு வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு நடத்தி இருக்கிறீங்க, 63வது வயசுக்குள்ளே நுழைய போகிறேன், எவ்வளோ அருமையாக என்னை நடத்தி இருக்கிறீங்க, ஊழியத்தில் 40 வருஷம் ஓட வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் கரம் என்னோட இருந்து எத்தனை பரிசுத்தவான்கள், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களோட என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க, எல்லாமே உங்கள் கிருபை, எல்லாமே உங்கள் கிருபை. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை எல்லாம் என் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத. ஆண்டவர் அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வச்சு, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஏன் அவனை அயர்ந்த நித்திரைக்குள்ளே நடத்தினார் தெரியுமா? இல்லாட்டினா இவன் கண்ணை முழிச்சுக்கிட்டு, இவன் கண்ணை முழிக்க வச்சு எலும்பை எடுத்திருந்தா, அவளுக்கு இந்த கண்ணெல்லாம் இங்கே வைக்காதீங்க, வேறு இடத்துல வைங்க, இந்த மூக்கெல்லாம் வேறு இடத்துல வைங்க, இந்த வாயெல்லாம் வேறு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருப்பான். நான் அப்படி நினைக்கிறேன். அதனால தான் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வச்சு ஒரு பெண்ணை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டி, இவனின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்கிறான். எழும்பி நிற்பீங்களா? எல்லாரும் எழும்புவீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். என்னுடைய திராணிக்கு தக்கதாக போதிக்கிறவர், எனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறவர், பிசாசினுடைய தந்திரங்களை வெளிப்படுத்துகிறவர், நான் நடக்க வேண்டிய வழிகளை சீர்படுத்துகிறவர், அவருக்கு பிரியமான வழியிலே நடக்க வைக்கிறவர், அவருடைய ஜனத்தின் வழிகளை கற்றுக் கொடுக்கிறவர், செம்மையான வழியில என்னை நடத்துகிறவர். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தைரியமாக சொல்லணும், கோணலானவைகளை எல்லாம் என்ன பண்ண போறார் அவரு? சத்தமாக ஒரு ஆமென், அல்லேலூயா. அவருடைய வழிகளில் எல்லாம் என்னை நினைக்க வைக்கிறவர், என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க வைக்கிறவர். இது பிரசங்கம் இல்லை, இது வாழ்க்கை பாடம். பக்கத்தில் சொல்லுங்க, இது நம்ம வாழ வேண்டிய பாதையை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.